வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதி நுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும். வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுறிவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வெழுப்பி குறித்தென்னை அறிவித்த குருவே அன்பே குறித்தென்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க்கை மெதுவாக கைகளை தேய்த்து முகத்தை வருடி உயரை தூக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சு, மெதுவாக கைகளை இறக்கி தவத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக சிறப்பானது இறைநிலை தவம் நடத்திய அருள்நெறி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வார்த்தைகளில் விவரிக்க இயலவில்லை ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு ஐயா அவர்களை விளக்கம் வழங்க அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் மோனத்தில் பிறந்த ஞானப்பாக்கள் இந்த தலைப்பிலே உள்ள பல கவிகளோடு இன்றைக்கு மேலும் ஒரு கவி, தன்னிலை விளக்கம். பொருள் என்பதே சிவமாம், பூத்த பல் நிகழ்ச்சி புலனுணர்வால் அறிகின்ற பேரியக்கத் தொடராம், திரள் திரளாய் தனியாயும் கூட்டாயும் காணும் திங்கள் முதல் கோள்களும் விண்மீன்களும் யாவுமாகும். அருளான ஆதிநிலை அதன் இயக்கச் சீர்மை அறிவாக அறிந்தவரே அறிவறிந்த பெரியோர். மருள் ஒழிந்த காட்சியவர் மற்றவர்க்கு உரைக்கும் மாபெரிய மறைபொருளே தன்னிலை விளக்கம். அதாவது இந்த தன்னிலை விளக்கம் எங்கே உலகத்தில் நடைபெறுகிறது என்றால், நீதிமன்றங்களிலே குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த வக்கீல்களின் வாதத்துக்கு பிறகு அல்ல அவருக்கு ஏற்புடையது முரண்பட்டது என்ற தன்னிலை விளக்கம் தருவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும். இங்கே இறை நீதிமன்றம், இந்த பிரபஞ்சம் நமக்குள் அடங்கியிருக்கின்ற கருமையம் என்ற தேவனின் இறைவனின் தெய்வீக நீதிமன்றம். இதில் நம்மை தன்னிலை விளக்கம் என்பது என்ன என்றால், இங்கே நாம் நம்மை பற்றி விளக்கம் சொல்வதா? இல்லை, இங்கே நீதிபதியே தன்னிலை விளக்கம் தருவார். தான் யார் என்ற விளக்கத்தை, தானே எல்லாமாக மாற்றம் பெற்ற சிறப்பை அந்த நீதி தேவனாகிய இறைவனே நானே தான் எல்லாமாக இருக்கிறேன் என்ற விளக்கம்தான் இங்கே தன்னிலை விளக்கம். இதுதான் பிரபஞ்சத்தின் தன்னிலை விளக்கம். ஒவ்வொரு மனிதனின், ஜீவனின், இறைவனின் தன்னிலை விளக்கம். பொருள் என்பதே சிவமாம். பொருள் என்று எதை குறிப்பிடுகின்றோம்? இயக்கம் இல்லாத ஒன்று பொருள். பொதுவான மக்கள் புலன் உணர்வுக்கு அசையாமல் இருப்பது எல்லாமே பொருட்கள். வைத்திடத்திலே வைக்கப்பட்ட எல்லாமே பொருட்கள். இயக்கம், அசைவு உள்ள எல்லாமே ஜீவன்கள் என்று தரம் பிரித்து விட்டோம். அந்த பொருளுக்குள்ளும் மறைந்திருக்கின்ற பொருள் எது
ஏனென்றால் இந்த பொருளும் நிலைத்ததல்லவே. எவ்வளவு உறுதியான பொருளாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அது காணாமல் போகிறதே, அழிந்து போகிறதே. அப்ப அழியக்கூடிய ஒன்றை பொருள் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்ப பொருள் என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் என்ன என்றால், என்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கின்ற ஒன்றுதான் பொருள். சரி, இந்த வார்த்தையை விட்டுவிட்டால் நம்ம இந்த உலக வாழ்க்கையில எப்படி மற்ற பொருட்களுக்கு அடையாளப்படுத்துவது? அதனால் இது பொருளாக இருக்கட்டும், தற்காலிகமான நிலைத்திருக்கின்ற பொருள். என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற பொருளை அதை மெய்ப்பொருள் என்று பிரித்து விட்டார்கள். ரெண்டும் இயக்கமற்றதான். ஆனா இது நம்முடைய கண்களுக்கு தெரியாத இயக்கம். இந்த பொருளிலே அறிவுக்கும் எட்டாத இயக்கம் அல்ல இருப்பு, அந்த மெய்ப்பொருள். அறிவே தன் இயக்கம் முழுமையும் கழித்துவிட்ட நிலை. இயக்கத்திற்கு முன்பு அறிவு இருந்த நிலை, அதுதான் பேரறிவு நிலை, சுத்தவெளி நிலை. அதை ஆதி சிவம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அதே சிவம்தான் ருத்ர சிவமாக இருந்து அனைத்தையும் முடித்து வைக்கிறது என்று சொல்வார்கள். அதனால் ஆதி சிவம் என்ற ஒன்றே பிரம்ம சிவமாக விண் முதல் அனைத்து ஜீவன்களும் உருவாகி அவற்றை காக்கின்ற முறையிலே விஷ்ணு சிவமாகவும், எப்படி காத்தாலும் ஒரு கட்டத்தில் அழிந்து போகக்கூடிய நிலையிலே அந்த விஷ்ணு சிவத்திற்குள்ளேயே அடங்கியிருக்கின்ற ருத்ர சிவமாக, இயக்கத்திற்குள்ளேயே அழிவும் அடங்கியிருக்கிறதே அந்த ருத்ர சிவமாக. அப்ப எல்லாமாக சேர்ந்தது ஆதி சிவம். எல்லாம் அதுவேதான். ஆக்கியதும் அதுவே, காப்பதும் அதுவே, அழிப்பதும் அதுவே. அப்ப அழித்தல் என்பது எங்கே மறைக்க முடியும்? இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. இதுதான் கீதையின் உபனிஷத்தின் சாரம். அப்ப அழிந்து போனது என்றால் எங்கே போக முடியும்? எல்லையற்ற பரம்பொருளை தவிர எங்கே போய் மறைந்து விட முடியும்? அதனால் இங்கே தோற்றத்திலிருந்து மறைந்ததே தவிர எங்கே மறைந்தது என்றால் அந்த சுத்தவெளிக்குள்ளாகவே மறைந்து போனது. இந்த தோற்றம் அந்த சுத்தவெளிக்குள்ளாகவே தன்னை மறைத்தது, மறைந்து போனது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அப்போ யானை என்ற ஒரு மரபொம்மையோ அல்லது பிளாஸ்டிக் பொம்மையோ, அதை பொருளாக பார்த்தால் மரம், வடிவமாக பார்த்தால் யானை. அதுபோல எத்தனை தோற்றங்களில் பார்த்தாலும் அந்தந்த தோற்றத்திற்கு ஒரு பெயர். தோற்றத்திற்கு மூலம் என்ன என்று பார்த்தால் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். எல்லா பௌதிகங்களும் அந்த பரம்பொருளுக்குள் மறைந்து போகும். அப்ப எப்படி பார்ப்பது என்றால், எதை பார்த்தாலும் அதை பொருளாக மனிதனாக பார்க்காமல் இறைவனின் நிகழ்ச்சியாகவே பார்ப்பது பிரம்ம ஞானம்.
யார் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. அப்படிப்பட்ட ஞானிகள் நடமாடும் தெய்வங்களாகிறார்கள். உருவத்தில், இயக்கத்தில் தெய்வமாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படி பொருள் என்பது சிவமாம் பூத்த பல் நிகழ்ச்சி. பூத்தல் மலர் மிசை ஏகினான். இந்த பூத்தல் அல்லது மலருதல் நேற்று ஒரு முட்டாக இருந்தது. இன்று காலையில் பார்த்த போது அது மலர்ச்சி பெற்று மலராக இருந்தது. அந்த மலரிலே வாசனையும் வந்தது, மகரந்தமும் இருக்கிறது. அந்த மகரந்தத்தோடு தேனும் இருக்கிறது. அந்த கவர்ச்சியிலே வண்டோ பூச்சினங்களோ வந்து சேர சூளுற்ற மகரந்தம் அடுத்த சந்ததியை உருவாக்குகிறது. இப்படி பூத்த பல் நிகழ்ச்சி மலர் மிசை ஏகினான். எல்லா தோற்றங்களும் அதற்கு என்று ஒரு முழுமை நிலை உண்டு. வாழ்க்கையின் எல்லை உண்டு. ஒரு விதையின் முழுமை என்பது மலர்தான். மலர்ந்த பிறகு அடுத்த சந்ததி உருவாகும். அந்த மலரின் மகரந்தத்திலிருந்து அடுத்த சந்ததி உருவாகும். எனவே மலர் என்பது ஒரு விதையின் வளர்ச்சியின் முழுமை. எனவே முழுமையானவன் இறைவன் என்பதனால் மலர் என்ற சொல் முழுமையை குறிக்கும், இறைவனை குறிக்கும். அதனால்தான் இறைவனை மலர் மூலமாக வணங்குகின்ற செயலையே நம்முடைய ஞானிகள் துவக்கி வைத்தார்கள். இதுவாக வந்த இறைவா, இது உன்னுடையது. இது மட்டுமல்ல, நானும் உன்னுடையவன் தான். பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவி, பிரம்ம தேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினம். இந்த மலரும் நீதான், நானும் நீயேதான். நான் அறிகின்ற தெய்வம் நீயேதான். அறிந்த நிலையிலே நான் அடைகின்ற பேரும் நீயேதான். எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது என்று பொருள் என்பதே சிவமாம் பூத்த பல் நிகழ்ச்சி. புலன் உணர்வால் அறிகின்ற பேர் இயக்க தொடரா. இப்படி தோன்றிய எத்தனையோ நிகழ்ச்சிகள். யார் கண்டார்களோ அவருடைய பெயரை வைத்துக் கொள்கிறோம். இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ பொருட்கள். இப்போ பிரபஞ்சத்திலே காண்கின்ற போது நுண்ணிய போசான் பார்ட்டிகள், அது ஹிக்ஸ் என்பவர் கண்டாரு. ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகள் பேர் வச்சுக்கோ. இதுக்கு பக்கத்துல ஆண்ட்ரோமேடா கேலக்சி இருக்கு என்று, ஆண்ட்ரோமேடா என்பது என்ன, யாரோ கண்டுபிடிச்சார், அவருடைய பேரை வச்சுக்கிட்டோம். இப்படி யார் கண்டெடுக்கிறார்களோ அவருடைய பேரும் அதனுடைய இணைந்திருக்கும். நிறைய காணப்படுகின்ற போது ஆதி மனிதன் என்ன பெயரிட்டானோ அதுதானே வழக்கு இல்லையா? இப்போ பிறக்கின்ற குழந்தைக்கு ஒரு தாமரைப்பூவை காட்டி கண்ணு இது முல்லைப்பூ கண்ணா அப்படி சொன்னா பிறகு அது வாழ்நாள்ல முல்லைப்பூன்னு தானே சொல்லும். அப்போ முதல் இந்த பெயரை வைத்தானே, அந்த பெயரிலே ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாத பெயர்களே கிடையாதுங்க. இடுகுறி பெயர், காரண பெயர் என்று ரெண்டு இருக்கும். ஒரு பொருளுக்கு நாமகரணம் செய்கின்ற போது இரண்டு தன்மைகள் இருக்கு. ஒன்று காரண பெயர், இன்னொன்று இடுகுறி பெயர். ஒரு காரணத்தோடு பெயர் வைத்தால் அது காரண பெயர். இட்டு குறிக்கின்ற சொல் இடுகுறி பெயர். அப்ப இட்டு குறிக்கின்ற சொல் அது பெரும்பாலும் இல்லை. ஏன்னா நாம தமிழ் வார்த்தைகளிலேயே
கிட்டத்தட்ட 10,000 சொற்கள் இருப்பதாக ஒரு எழுத்தாளர் சுஜாதா ஒரு கருக்கத்திலே சொன்னார். இன்றைக்கு சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியவர் வரைக்கும் பயன்படுத்துகின்ற சொற்கள் எவ்வளவு என்று சொன்னால் ஒரு 900 வார்த்தைகளுக்குள் அடங்கி போகும். 1000 கூட கிடையாது, 900 வார்த்தைகளுக்குள் அடங்கி போகும். என்றால் பொருள் தெரியாத, பயன்பாட்டில் இல்லாத தமிழ் சொற்கள் 9,000க்கும் அதிகம். அதுக்கெல்லாம் பொருள் தெரிந்தால் இந்த வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருப்பதை, காரணம் இருப்பதை அறியலாம். யார் சொல்லிக் கொடுப்பாங்க? தொல்காப்பிரியா மறுபடியும் கூப்பிட முடியும்? எனவே இது இடுகுறி பெயர்களாகவே நாம் கருதிவிட்டோமே தவிர ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் பெயருக்கும் அதிலேயே அர்த்தம் இருக்கும். ராமன் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு, சீதை என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, கர்ணன் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சீதை திரௌபதி என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த பாத்திரத்தின் பெயர்களிலேயே அந்த பாத்திரத்தின் குணங்களை குறிப்பிட்டு சொல்வது காரண பெயர். அப்படி பல உணர்வால் நாம் பார்த்த, தொட்டு உணர்கின்ற ஐம்புலன் உணர்வுகள் வழியாக எதையெல்லாம் நாம் உணர்ந்தோமோ அவற்றைக்கெல்லாம் ஒவ்வொரு பெயரை வைத்தோம். இப்படி தொடர்ந்து வருகின்ற பரிணாமம். இன்றைக்கு புதுசோனம் பார்க்கிறாங்க, அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. இப்படி புலன் உணர்வால் அறிகின்ற பேரியக்க தொடராம் திரள் திரளாய் தனியாயும் கூட்டாயும் காணும். திரள் திரளாய் தனியாயும் கூட்டாயும் 820 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள், எல்லாருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. ஒரு மான் கூட்டம், அதுக்கு மான் இனம் என்ற ஒரு பேர் தான் இருக்கு. அதே போல எத்தனையோ தாவரங்கள், ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு பெயர். இப்படி திரள் திரளாயும் தனியாயும் கூட்டாயும் காணும் திங்கள் முதல் கோள்களும் விண்மீன்களும் யாவும் ஆகும். நாம் பார்க்கின்ற முதல் கோள் என்னங்க? நாம் வாழ்கின்ற கோள் பூமி. ஆனா இது எந்த அளவுக்கு நாம் பார்க்கிறோம்? நாம் வீட்டில் இருக்கின்ற வரைக்கும் வீடாகத்தான் பார்க்கிறோம். வெளியில் வந்தால் தெருவாக மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு மலை மீது போனால்தான் அந்த கீழே இருக்கின்ற கிராமங்கள், நகரங்களை பார்க்க முடியும். உயர்ந்த மலைக்கு போகின்ற போது எல்லாம் சிறு சிறு தீப்பெட்டிகள் போல, பெரும் பெரும் கட்டிடங்களே சிறு சிறு பெட்டிகள் போல இருக்கும். அதை கடந்த நிலையிலே நீலவானை தொட்ட ஒரு விளிம்பு, ஒரு சின்ன ஆர்க். இந்த விளிம்பை அப்படியே வட்டப்படுத்தி பார்த்தால் கற்பனையில் இவ்வளவு பெருசா இந்த பூமி என்று அதிசயிக்கலாம். ஆனால் நாம் கண்களால் நேராக தலையை தூக்கினா பார்க்கக்கூடியது என்றால் சந்திரன். ஏன் சூரியன் சொல்லல சாமிஜி? சூரியன் பார்க்கிறோம் இல்ல, சூரியன் தாய்க்கோள் என்றால் சூரியனை நாம் வெளிச்சமாகத்தானே பார்க்கிறோம், பகலதானே பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் என்பது சூரியன் தானே? பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரிய சூரியன் இல்லையா? அவ்வளவு பெரிய சூரியன் நம்முடைய கண்களுக்கு அது பந்து போல தெரியுது. அதுவும் ஒளி பிளம்பாக தெரியுது. இது எல்லாமே இந்த பூமிக்குள் நிகழ்கின்ற காந்த தன்மாற்றம். பூமியை தொடுகின்ற வரைக்கும் சூரியனின் அலைகள் கருப்பு நிற அலைகள் மட்டும்தான். அதுக்கு வெப்பம் கிடையாது. அதனால்தான் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா
என்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்றார் பாரதியார். வெந்து போச்சுதே நந்தலாலான்னு சொல்லல. எனவே குளிர்ச்சி தான் வெப்பமாக மாறுகிறது. தரமாற்றம். தண்ணீரே சுட வச்சாத்தானே கொதிக்கும், சுடு நீராகும். அப்போ குளிர்ச்சி தான் அவருடைய இயல்பு. அது பூமியின் காந்த களத்திற்குள் ஊடுருவதால் பூமி அடைந்த ஒரு தரமாற்றம் தான் வெளிச்சமும் வெப்பமும். எனவே நாம் பார்க்கின்ற கோள் அதுவும் சூரிய வெளிச்சத்தை வாங்கித்தான் கொடுக்குது. இருந்தாலும் நாம் பார்க்கின்ற பௌர்ணமியாக பார்க்கின்ற கோள் சந்திரன். எனவே திங்கள் முதல் கோள்களும் டெலஸ்கோப் வச்சு பார்த்தா பூமிக்கு பக்கத்துல ஒரு கோள் மட்டும்தான் தெரியும். சூரிய குடும்பமே தெரியுமா? ஏன்னா பூமியில ஏதோ ஒரு பகுதியில தானே அந்த டெலஸ்கோப் ஃபிட் பண்றோம். இப்போ பூமியிலிருந்து பார்க்கிறப்ப முன்பகுதி தானே தெரியும். பின்னாடி உள்ளது பக்கத்தில் உள்ளதெல்லாம் தெரியாது இல்லையா? அப்ப முழுமையாக பார்க்க முடியாது. எந்த பிளானட்டோரியம் போனாலும் அன்றைக்கு எந்த கோள் வருதோ அதை தான் பார்க்க முடியுமே தவிர எல்லா கோள்களும் சேர்ந்து இந்த சூரிய குடும்பத்தையே பார்க்க முடியாது எந்த தொலைநோக்கி கருவியின் மூலமாகவும். எனவே திங்கள் முதல் கோள்களும் விண்மீன்களும் யாவும் ஆகும். அருளான ஆதிநிலை அதன் இயக்க சீர்மை. அருளான ஆதிநிலை. அருள் என்றால் அரூபமாக உள்ளே அடங்கியிருக்கின்ற பொருள். இது இறைத்துகள் இறைநிலை. அருளான ஆதிநிலை. ஆதி சுத்த வெளியாக இருக்கிறது. அதுவே இறைத்துகளாகி அணுவாகி இங்கே பொருளாக தோற்றமாக ஜீவனாக வருகின்ற போது அருளான ஆதிநிலை அதன் இயக்க சீர்மை. எந்த தோற்றத்தில் எந்த மனிதனில் என்ன விதமான பதிவுகளோடு இருக்கிறதோ அதுவாகத்தான் இந்த நிலையில் வெளிப்படுது. அதனால்தான் தீய குணங்கள் என்றால் யாரு காரணம்? அதுக்கு தீய அனுபவங்களை தன்னுள் பதிந்து கொண்ட அதே காந்தத்தின் காரணம் தானே. அதனால் கீதையில கிருஷ்ணன் சொன்னான், உன்னிலே மட்டுமே இல்லை சகுனியும் நான் தான். பாண்டவர்கள் மட்டுமில்லை, சகுனியும் நான் தான். அப்போ தீதும் நன்றும் எல்லாமே இயற்கையின் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபோர்ஸ். பாசிட்டிவ் ஆக்கப்பூர்வமானது, அதுதான் அன்பும் கருணையுமாக நம்ம இடத்துல பார்க்கிறோம். அந்த குணங்களை போற்றுகின்றோம். நெகட்டிவ் அழிவது, அது தீயவை அடிக்கின்ற தன்மையை தீயதாக பார்க்கிறோம். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பது இயற்கையின் அம்சம் இல்லையா? அது தேர்வு செய்கின்றோம். எதை சார்ந்திருப்பது என்று தேர்வு செய்கின்ற அறிவு இருக்கிறது. அதை பயன்படுத்தாத குறைதான் யூஸ்லெஸ் என்றோம். யூஸ்லெஸ் என்ன பயனில்லாததுன்னு அர்த்தம் இல்லை. யூசிங் லெஸ் ஆஃப் தி இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி. சக்தி இருக்கு, அதனுடைய கெப்பாசிட்டி நிறைய இருக்கு, இன்ஃபினைட். ஆனா பயன்படுத்தினா தானே. பயன்படுத்தலைன்னா பெரிய ஜென்ரேட்டர் இருந்த என்ன பிரயோஜனம்? 60 வோல்ட் மினியேச்சர் பல்ப் மட்டும் தெரியுதுன்னு சொன்னா அவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர் என்ன அர்த்தம்? அது போல ஒவ்வொரு மனிதன் ஆற்றல் அளப்பரியது, ஆனால் அவன் பயன்படுத்தாத போது he is useless. எனவே திங்கள் முதல் கோள்களும் விண்மீன்களும் யாவும் ஆகும். அருளான ஆதிநிலை அதன் இயக்க சீர்மை. சீர் என்றால் இயக்க ஒழுங்கு, அறிவின் திறம், தெய்வ நீதி என்ற அர்த்தம். அப்ப சீர்மை என்பது நற்செயலுக்கு விளைவாக ஒரு பலனை கொடுக்கும், அல்லாத செயலுக்கு விளைவாக அதுக்கு ஒரு தகுந்த பலனை கொடுக்கும். அப்ப எதுவாக இருந்தாலும் செயலிலே விளைவாக வருவது சீர் என்ற தெய்வநீதி.
இப்படி அருளான ஆதி நிலையே அதன் இயக்க சீர்மை அறிவாக அறிந்தவரே அறிவறிந்த பெரியோர். இந்த இயக்க சீர்மை அறிவுதான் அந்த விளைவை தருகிறது. அறிவுதான் பேரறிவாக சுத்த வெளியாக தெய்வமாக இருக்கிறது. நாம் வணங்குகின்ற இந்த தெய்வங்கள் எல்லாம் நம்முடைய மன ஓர்மைக்கான பயிலரங்கங்களே திருத்தலங்கள். அப்ப அந்த கருவறை தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயல வேண்டும் என்ற ஒரு குறிப்பை எடுத்து காட்டுகின்ற இடம். இதுவே தெய்வங்கள் அல்ல. இந்த வடிவத்தில் எந்த தெய்வமும் எந்த உலகத்திலையும் கிடையாது. இது ஒரு கற்பனை வடிவங்கள். உண்மையான தெய்வம் அரூப நிலை, ஆதி நிலை, அறிவு நிலை. அப்படி எல்லாமே அறிவின் தரமாற்றங்களே தவிர வேறு இல்லை. எல்லாமே அறிவின் தரமாற்றங்கள். ஏன்னா பேரறிவு தான் எழுச்சி பெற்ற நிலையிலே இயக்கமாகவும் இயக்க சீர்மை விதியாகவும் வந்தது. அதேதான் இங்க உடலாகவும் உயிராகவும் இருக்கிறது. அதுவேதான் காந்தமாகவும் காந்தத்திற்குள் ஈர்ப்பு விளக்கலாகவும் இருக்கிறது. அதுவேதான் நன்மை தீமையாக இருக்கிறது. அதுவேதான் இன்ப துன்பமாக இருக்கிறது. வேற என்னங்க இருக்கு? அதனால்தான் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சமே இறைவனின் திருவிளையாட்டுகள் நிறைந்த ஒரு அரங்கம். இறைவனுடைய ஒரு விளையாட்டு அரங்கம். இந்த உண்மையை அறிவறிந்த உண்மையை அவர்களே அறிஞர் பெருமக்கள். அறிவை அறிந்தவர்கள் அறிஞர்களே தவிர நாம ஒரு பேர் வச்சுக்கிறது அறிஞர் கலைஞர்னு. இவங்கெல்லாம் அறிஞர்களும் கிடையாது, கலைஞர்களும் கிடையாது. கலைஞர் என்றால் 3 கலைகளுக்கும் தேர்ச்சி பெற்ற முதன்மை பெற்றதாக இருக்கணும். அவங்கதான் கலைஞர். இயல், இசை, நாடகம் எல்லா கலையும் தேர்ச்சி பெற்றிருந்த அந்த கலை என்ற 64 கலைகள் இல்லையா? இவருக்கு தெரிஞ்ச மன்மத கலை மட்டும்தானே. எப்படி கலைஞராக முடியும்? அதனால மருள் ஒழிந்த காட்சியவர் இதெல்லாம் அறிந்த நிலை அறிஞர். சாமிஜி அறிஞர் பெருமக்களே என்பார். மருள் ஒழிந்த காட்சியவர் மற்றவர்க்கு உரைக்கும். மருள் என்றால் சந்தேகமோ அல்லது மயக்கமோ மாயையோ குழப்பமோ எதுவுமே இல்லாத நிலை. இதெல்லாம் இருந்தா மருள், நீங்கிவிட்டால் மருளற்ற. அப்ப மருள் ஒழிந்த காட்சியவர். எல்லாமே வேறு வேறாக தோற்றங்கள் நமக்கு புலன்களுக்கு எட்டு வைக்கும், கருவிகளுக்கு எட்டு வைக்கும். உட்பொருள் என்ன? எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்குள்ள நுணுகி பார்க்கின்ற போது மெய்ப்பொருளை தவிர வேறொன்று இல்லை. எந்த பொருளை பார்த்தாலும் மெய்ப்பொருளை தவிர வேறு இல்லை. அப்ப அது அடைந்த தரமாற்றங்கள், தன்மாற்றங்கள். அதுக்கு என்ன காரணம்? இயல்பூக்க விதி. அது இறைவன் விதி தானே. எனவே மருள் ஒழிந்த காட்சியவர். அவர் பிரம்ம ஞானி. அவருக்கு குழப்பமும் கிடையாது, மயக்கமும் கிடையாது. எதை பார்த்தாலும் இறைவனாகவே பார்ப்பார். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே என்பார். மற்ற பார்வைக்கு இவர் சான்றோன் அப்படிம்பாங்க. அவன் நீதிபதியை குற்றவாளியை பிரிச்சு பேசுவாங்க. ஆனா இந்த அறிஞர் பெருமக்களுக்கோ குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. எல்லாமே ஒரே தெய்வத்தின் பல்வேறு கதாபாத்திரங்கள். அதைத்தான் மருள் ஒழிந்த காட்சியவர் மற்றவர்க்கு உரைக்கும். இப்படிப்பட்ட தெளிவான தீர்க்க தரிசனம் உள்ளவர்கள். இந்த
இறைநிலையிலிருந்து எப்படி விண் தோன்றியது, அது மூலம். சூரியனின் மையத்திலிருந்து அணுக்கள் செயலற்று ராகு கேது வெளிப்பட்டதே, இது எப்படி சுத்தவெளி போய் அடைந்தது, அது முடிவு நிலை. அப்ப இந்த மூலம் முடிவு இரண்டையும் அகக்காட்சியாக கண்டேன் என்கிற மகர்ஷி அவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் தான் வேதங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் மறைநூல் எல்லாவற்றையும் அவங்க தான் எழுதினாங்க. மடாதிபதிகளா எழுதினாங்க மறைநூல் எல்லாம். இவங்க புரிந்து கொண்டாலே பெரிய விஷயம். இந்த மறைநூல் உண்மைகளை இவர்கள் தெளிவாக விளங்கி கொண்டாலே அதிசயம். இவங்க எங்க போய் புதுசா எழுதுறது? எனவே மருள் ஒழிந்த காட்சி அவர் மற்றவர்க்கு உரைக்கும் மாபெரிய மறை பொருளே தன்னிலை விளக்கம். இப்ப யார் விளக்கி சொல்ல முடியும்? அதாவது வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. காலங்காலமா சொற்பொழிவு பண்றாங்க, வெறும் விளக்கம் தான். விளங்கிட்டாங்களா? இல்ல. அப்ப விளங்காதவனே விளக்கம் சொன்னால் எப்படி இருக்கும்? காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறுன்னார் வள்ளுவர். இறைவனையே பார்க்கல, இவனுக்கு என்ன தோணுச்சோ அதை கடவுள்றான். அது மாதிரி யார் இதை எடுத்து சொல்ல முடியும்? விளக்கினேன் விளங்கியே. விளங்கியவர்கள் விளக்கம் சொன்னால் விளக்கம் தெளிவா இருக்கும். இல்லை, நான் அதை பேசுறேன் இதை பேசுறேன் வேதத்தை பேசுறேன் பிரம்மத்தை பேசுறேன்னு சொல்லி கண்ட இடத்துல எல்லாம் போய் நோட்ஸ் எடுத்து பேச வச்சுங்களேன், குழப்பமாயிடும். அந்த காலத்துல தேவர் இருந்தாங்க, அவங்க தான் இப்போ மகா இருந்த தேவரை தான் மகான்னு சொல்றோம்னாக்க, இப்ப மகரிஷி யாரு? எதையாவது புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏதாவது தத்து பத்துன்னு சொன்னா இது பொருந்தாது. அப்ப விளக்கம் எப்படி வரும் என்றால், குரு தந்த கருத்துக்களை முதல்ல விளங்கணும், அப்புறம் வெளியே போய் பார்க்கலாம். கீதையும் பைபிள் எல்லாம் மகரிஷி சொன்ன கருத்துக்களை விளங்கி கொள்வதற்கு வாழ்க்கை போதல. அத்தனை உண்மைகளை இங்க வச்சிருக்கிறார். இதை புரிந்து கொள்ளாம உடனே வெளியெல்லாம் போய் நான் அதை சொல்றேன் இதை சொல்றேன் புதிய புதிய கருத்துக்களை பேசுறேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். சிக்கல தான் வரும், குழப்பம்தான் வரும். அதனால் விளங்கியவர்கள் விளக்கம் சொன்னால் விளக்கம் தெளிவாக இருக்கும். விளங்கியது போல் தன்னை காட்டிக்கொண்டால் விளக்கம் குழப்பமாகத்தான் இருக்கும். அதனால் மகரிஷி சொல்றாங்க, அப்படி தெளிவாக அனுபவத்தில் அகக்காட்சியாக பார்த்து விளங்கி கொண்டவர்கள். அப்ப அந்த காட்சியின் விளக்கம் என்ன என்றால், வார்த்தைகளின் புரிதல் அல்ல, வார்த்தைகளின் புரிதல் அல்ல, காட்சியின் புரிதல். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. வார்த்தைகளின் புரிதலிலே குழப்பம் இருக்கும். எப்படி வித்து சக்தின்னு சொன்னாங்க சாமிஜி. இன்றைக்கு மனோல கலைஞர்கள்லயே எத்தனை பேர் வித்து சக்தி என்பது காந்த சக்தின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப வெளிப்பட்ட திரவத்தையே நினைச்சுக்கிட்டோம் அது தயிர் மாதிரி கடைஞ்சா அப்படின்றோம். தயிர் மாதிரி கடைய முடியுமா? அப்ப வார்த்தைகளின் விளக்கம் வேறு, ஆனா காட்சியின் விளக்கம் வேறு. அப்ப காட்சி கண்டதை சொற்கள் மூலமாக சொல்வதற்கு முயல்கின்றோம். காட்சியில் பெற்ற அனுபவத்தை சொற்கள் மூலமாக சொல்ல விளக்க முயல்கின்றோம். இப்ப சொற்களிலே ஒருவருடைய கருத்தை அப்படின்னு புரிந்து கொள்வதற்காகத்தான் மொழி இலக்கணம் வந்தது இல்லையா? மொழியும் இலக்கணமும் எதுக்கு? இந்த வார்த்தை யார் சொன்னாலும் இன்னொருத்தர் சரியா புரிஞ்சுக்கணும்,
அதுக்காகத்தான் மொழி இலக்கணம் எல்லாம் வந்தது. ஆனா என்னதான் வார்த்தைகளால் விளக்கி சொன்னாலும் அகக்காட்சியை கண்டது போல விலக்கி கொள்ள முடியுமா? அதான் குழப்பம். அப்ப எப்படி காண்பது என்றால், ஒரு குருவை பற்றி கொண்டு அவரையே சரணடைகின்ற போது அவர் பெற்ற ஞானம், அவர் பெற்ற அந்த சூரியனை போன்ற ஒளி, அந்த ஒளி கீற்று நம்மில் பட்டாலே போதும், நாமும் சந்திரனாக பிரகாசிக்கலாம். அப்ப எப்பவும் குருவின் ஒளி வரணும், அப்பதான் பிரகாசம். நான் ரொம்ப பிரகாசமா இருக்கிறேன், இனி எதுக்கு சூரிய ஒளின்னு நினைச்சிருந்தேன்னா சந்திரன் அமாவாசை ஆயிரும். அது போல அடக்கம் அமரர்கள் வைக்கும். அப்படி சாமி சொல்றாங்க, மாபெரிய மறைபொருளே தன்னிலை விளக்கம். அப்ப என்ன சொல்றாங்க, நீங்களும் நானும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க தான். வினை பதிவால் சற்றே முன்பின்னா இருக்கிறோம். ஏனோ பெரிய குரு மலைச்சு போக வேண்டாம். சாமி சொன்ன வார்த்தை இது. என்னோ பெரிய குரு அப்படி இப்படி ஏதோ சாதிப்பேன் நீங்க ரொம்ப எதிர்பார்க்கிறீங்க. ஏன்னா நீங்க படிச்ச கதைகள் அப்படி இல்லையா? குரு என்றால் அவங்க அப்படியே அஷ்டமா சித்தியெல்லாம் செய்வாங்க அப்படிலாம் கதைகளை படிச்சு வச்சிருக்கிறீங்க. என்ன பெரிய வித்தை? ஒரு ஆப்பிளை மனிதனாக மாற்றுகின்ற வித்தையை எல்லாரும் செய்யறாங்க. அதை விட நான் என்ன வித்தையை செஞ்சு காட்டிட முடியும் உங்களுக்கு இல்லையா? அப்ப எல்லாருமே சித்தர்கள் தான். சாப்பிட்டத மனசுல மாத்துறாங்களே, எல்லாருமே சித்தர்கள் தான். இல்லை என்ன தனியா போய் விபூதி குங்குமம் கொண்டு வந்து நான் சித்து செய்றேன்னு சொல்லி காட்டுறதுக்கு. அதனால மலைக்கவும் வேண்டாம், தொலைக்கவும் வேண்டாம். ஒண்ணு அவரை பார்த்து மலைக்கிறோம், அப்போ நாம் சிறியவன் என்று நம்மை தொலைத்து விடுகிறோம். அதெல்லாம் பார்த்தோம் காலில் எல்லாம் விழுகிறதுக்கு ரெடி ஆயிடுறோம். காவி கட்டினா விழு காலில். அவர் பெரிய மகான். காவிகள் எல்லாம் ஞானிகள் அல்ல, காவிகள் எல்லாம் ஞானிகள் அல்ல. தெளிவாக இருக்கணும், தெளிவா இருக்கணும். அப்ப எல்லாமே பிரம்மம் என்றான பிறகு மரியாதை மனசுல இருந்தா போதும். காலை விழுந்துதான் காட்டணுன்ற அவசியமே இல்லை. மரியாதை மனசுல எப்பவும் இருக்கும். காலை விழுந்தா விழுகின்ற சனம் மட்டும்தான் இருக்கும். மரியாதை எப்போ மனசுல இருந்ததுன்னா அது நீங்காது. சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தாய். அதுதான் குருவுக்கு நாம் செலுத்துகின்ற தட்சணை. சந்ததமும் என்னை மறவாத. அப்படி மகான்கள் தந்த விளக்கம், அவரும் அதுவே தான். இறைவனும் எல்லாமாக வந்தான், நானும் அதுவே தான். அப்ப இந்த தன்னிலை விளக்கத்துல வேறுபாடுகள் கிடையாது. எல்லாம் ஒரே மெய்ப்பொருள். அதனுடைய சிறப்புகள் எத்தனையாக மாற்றம் பெற்றன, அவ்வளவுதான். அப்ப இதை அறிகின்ற போது ஒரு சமத்துவம் வந்து விடுகிறது. எதை பார்த்தாலும் தொடர்பு கொண்டாலும் மதிக்கவோ வெறுக்கவோ இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். லிவிங் இன் த பிரசன்ஸ். விருப்பு வெறுப்பு என்பதே நிகழ்காலத்தை கடந்த காலத்தோடு ஒப்பிடுவதனால் வருகின்ற காந்தத்தின் தன்மாற்றங்கள். கடந்ததையும் நிகழ்வையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற காந்த தன்மாற்றம் தான் விருப்பு வெறுப்பு. அந்த ஒப்பீடு இல்லை, நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்கிறோம் என்றால் இங்க ஒப்பீட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப எதெல்லாம் பார்க்கின்றோமோ அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற உணர்கின்ற நிலையோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இது பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குமே தவிர அனுபவம் மிக கடினம். அது மாதிரி வாழ்வது மிக கடினம். அதுதான் ஞானிகள், அவங்க தான் குருமார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான குரு வேதத்தின் மகர்ஷி அவர்கள் நமக்கு கிடைத்ததற்கு எத்தனை பிறப்புகளிலே, பிறவினா நம்முடைய தாத்தா பாட்டி மூலமாக எத்தனை தலைமுறைகளிலே நாம் புண்ணியம் செய்தோமோ இப்படிப்பட்ட குருவை அடைந்தோம். பாக்கியவான்கள் நாம். வாழ்வோம் வளமுடன். நம் கடமை
அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி, தன்னிலை விளக்கம். இன்றைய தவத்திற்கு பொருத்தமான ஒரு கவி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். தவம் வழி நடத்தி தர இசைந்தமைக்கு முதல் நன்றி. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள்ங்கிற வார்த்தைகள் இந்த இடத்துல எவ்வளவு அழுத்தமாக சொல்ல முடியும், எவ்வளவு வெளிப்படுத்த முடியும் அது எனக்கு தெரியவில்லைங்கய்யா. ஆனால் இப்படித்தான் வெளிப்படுத்த இயல்கின்றது ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும்,
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.